என் தங்கப்பிள்ளையே, உன் தாயானவள் இந்த வராகி இன்று உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற விஷயத்தை என் பிள்ளை என்னவென்றும் ஏதுவென்றும் முழுக்க முழுக்க செவிகொடுத்து கேட்டாயானால் நாளை உன்னை சுற்றி வரும் விஷயங்கள் பல இன்றே உனக்கு தெரிந்துவிடும். உன் தாயானவள் இன்று உனக்கு ஒரு முக்கியமான செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். நாளைய விடியல் பொழுது ஞாயிற்றுக்கிழமையினுடைய பொழுது. பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை என்பது என் பிள்ளைகள் ஓய்வெடுக்கும் ஒரு நாளாக இருக்கின்றது. வாரத்தினுடைய கடைசி நாள், நல்ல ஓய்வை கொடுக்கக்கூடிய நாள். ஆனாலும் அம்மா எப்பொழுதும் தன் பிள்ளைக்கு சொல்வது, உடலுக்குத்தான் ஓய்வு கொடுக்க வேண்டுமே தவிர மனதிற்கு அல்ல என்று. மனது எப்பொழுதுமே திடமாக இருக்க வேண்டும், மனது எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்று நான் பலமுறை சொல்லி இருக்கின்றேன். அதுபோலத்தான் இந்த நாளிலும் அம்மா உனக்கு சொல்கின்றேன். அதே நேரம் இந்த நாளில், இந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய விடியல் பொழுது உன்னை தேடி வருகின்ற அந்த நேரம், உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவர் நீண்ட நேரமாக படுத்து கொண்டே இருக்கிறார். அப்படி படுத்து கொண்டிருக்கின்ற ஒருவர் யார் என்று நான் உனக்கு சொல்கிறேன். அவரிடம் நாளைய தினம் நான் சொல்வதை மட்டும் நீ சொல்லிவிட்டால் போதும். நிச்சயமாக என் குழந்தைக்கு சரியானதொரு நேரம் வாய்த்துவிட்ட பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கும் பல நல்ல விஷயங்களை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய் என்பதனை மறக்காதே. எந்த நேரமும் நமக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் தெரிந்து புரிந்து நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் இனி முழுமையாக உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும் என்பதனை நீ நம்பு. இந்த தெய்வத்தினுடைய அருளால் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே முழுமையாக உன்னை தெளிவுபடுத்தும் என்பதனை நீ மறக்காதே. எத்தனையோ விஷயங்களை தாண்டி, எத்தனையோ இடர்களை கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் நிச்சயமாக உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை மறக்காதே. விடியலில் உன் வீட்டில் ஒருவர் படுத்து கொண்டிருக்கிறார். அவரிடம் சென்று நீ சொல், அல்லது நான் சொல்கின்ற இந்த பொருளை அவருக்கு நிச்சயமாக நீ காண்பிக்க வேண்டும். உடனே அவர் விழித்து நீ கேட்கின்ற ஒவ்வொரு கேள்விக்கும் சரியான பதிலை உடனடியாக தந்து விடுவார் என்பதுதான் உண்மை. எதையுமே நாம் முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. எந்த விஷயமானாலும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது. நம்மை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் எப்பொழுதும் முழுக்க முழுக்க தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என்பதனை மறக்காதே. வராகி தன் வாழ்க்கையில் பல உண்மையான விஷயங்களை எல்லாமும் உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்ற முனைப்போடு வந்து கொண்டிருக்கும் இந்த நேரம், அதனை பெற்றுக்கொண்டு என் பிள்ளை வாழ்க்கையில் அடுத்த நிலையை நோக்கி நீ பயணிக்க தொடங்கிவிட்டாயானால் இதைவிட பேரதிர்ஷ்டம் வேறென்ன இருக்க முடியும்? இதைவிட ஒரு சந்தோஷம் உன் வாழ்க்கையில் இந்த தாயினுடைய வருகைக்கு பிறகு வேறென்ன இருக்க முடியும்? வராகி ஒவ்வொன்றையும் உனக்கு பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கும் இந்த நேரம், ஒரு பொழுதில் உன்னை தேடி வருகின்ற ஒருவரை பற்றி நான் உனக்கு விளக்கிச் சொல்ல நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக இவரை நீ யாரென்று தெரிந்து கொள்ளவும், இவரை பற்றிய உண்மைகளோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விடவும் நீ நிச்சயமாக தயாராக இருக்க வேண்டும் அல்லவா? என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் கடந்து நடக்கும் எல்லாமும் நல்லதற்கே என்று புரிந்து நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம் இது. சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. எப்படி எல்லாமோ நீ வாழ வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு மத்தியில் இப்படி வாழ வேண்டும் என்று என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கிறாய். வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்தியவர்களும், வேண்டும் என்றே உன் கண்ணீரை கண்டு ரசித்தவர்களும் இப்பொழுதும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் இருக்கும் இனி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை இனிமேல் எந்த வகையிலும் காயப்படுத்தவே நினைக்க மாட்டார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை பக்குவப்படுத்தி விட்டது. ஒவ்வொரு சோதனையும் உன்னை பக்குவமாக்கி விட்டது. ஒவ்வொரு நிலையில் இருந்தும்
என் பிள்ளை, நீ சரியான ஒன்றை கற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டாய். உனக்கானது என்னவென்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய். எந்த இடத்திலும் என் பிள்ளைக்கான விஷயங்களோடு நீ தெளிவடைய கற்றுக்கொண்டாய் என்பதுதானே உண்மை. இதுபோல என் குழந்தைக்கு நான் நடத்துகின்ற விஷயங்களோடு எல்லாமுமே உனக்கு தெளிவாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்காதே. எப்பொழுதும் போல உனக்கு நான் வருவேன் என்பதனை தெரிந்து கொள். எந்த நேரத்திலும் உன்னை தொடர்ந்து வந்து நான் உனக்கான ஒவ்வொன்றையும் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள். தெய்வம் இருக்குமிடம் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்டத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் நேரம் என்பதனை விட உனக்கான நிம்மதியை தருகின்ற இடம் என்பதனை மறக்காதே. என் பிள்ளை எதிர்பார்க்கின்ற நிம்மதி என் பிள்ளைக்கு கிடைத்தால் போதும். என் பிள்ளை ஆசைப்படுகின்ற அந்த நிம்மதி மட்டும் என் பிள்ளைக்கு கிடைத்தால் போதும். எப்பொழுதும் மனதில் தெளிவு கொண்டு மன உறுதி கொண்டு இந்த தெய்வத்தின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து என்னை கையெடுத்து வணங்கிய உன்னை நான் சர்வசாதாரணமாக வெல்லாமும் விட்டுவிட மாட்டேன். விடியல் பொழுதில் நான் சொல்வது நடந்தால், நான் சொல்கின்ற இந்த ஒரு பிள்ளை உன் வீட்டில் படுத்து கிடந்தால், அந்த பிள்ளைக்கு நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை மட்டும் நீ காண்பித்து பார். நிச்சயமாக இந்த பிள்ளைதான் உன் வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு நல்லதையும் நடத்தும். இவர்தான் இனி உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் சுற்றி இருக்கும் துன்பங்களை வேறறுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையான பண கஷ்டங்களை எல்லாமும் போக்கி உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு நிலையிலும் உன்னை நிச்சயமாக வாழச் செய்வார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒவ்வொரு நிலைகளையும் என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால், ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ சரியாக தெரிந்து கொண்டால், உனக்கு நடப்பதை எல்லாமும் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டால், இனி வரும் காலம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிவிடும் என்பதனை மறக்காதே. வரும் காலம் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாக சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. நல்லதையே நான் உனக்கு எப்பொழுதும் நம்பிக்கையோடு கொடுத்து கொண்டிருக்கிறேன். சரியான நேரத்தில் இந்த வாய்ப்புகளை எல்லாமும் உன் முன்னால் நான் சரியாக தந்து கொண்டிருக்கிறேன். என்றும் என்றென்றும் இந்த தாய் மீது கொண்ட அன்பினால் நீ செய்ய துடித்த ஒவ்வொரு விஷயங்களும் இனி எப்பொழுதும் உனக்கு வேண்டிய முழுமையை உனக்கு கொடுக்க காத்திருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. வராகி என்பவள் உன் முன்னாலேயே நின்று உனக்கு ஒவ்வொரு காரியங்களையும் நடத்துகின்ற நேரம். இனி என்ன நடந்தாலும் அதன் மீது உன் நம்பிக்கையை மட்டும் நீ விட்டுவிடாமல் இருந்து விட்டாலே அது போதும். என்னவென்று என் பிள்ளை மனதால் நீ நினைக்கிறாயோ, ஏதுவென்று என் பிள்ளை நீ மனதால் யோசிக்கிறாயோ, அவை எல்லாவற்றையும் நீ உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இவை எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எத்தனை கஷ்டமும் எத்தனை காயமும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை ஆற்றுகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் உன்னை எதுவெல்லாமும் கை தூக்கி விடுகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். மனதால் நாம் நினைக்கும் நம்முடைய எண்ணங்கள் இதுவரையிலும் உன்னை தாங்கி நின்ற விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை நீ தாங்கி நின்றாலே அது போதும். இத்தனை காலம் இந்த வராகி உனக்கு என்ன சொல்லி இருக்கிறாள் என்பது எல்லாமும் இனி முழுக்க முழுக்க உன்னை தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை மறக்காதே. முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்தும் அம்மா ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உன் வீட்டில் ஒருவர் படுத்து கொண்டிருக்கிறார் என்பதனை உணர்ந்து அம்மா வந்து இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நாளைய பொழுது ஞாயிற்றுக்கிழமையினுடைய பொழுது. ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை மனதார நாம் நினைக்க வேண்டிய நாள். விடிந்ததுமே சூரிய பகவான் வெளியே வந்தும் கூட இவர் படுத்துதான் இருக்கிறார் என்றால் நிச்சயமாக உடனடியாக நான் சொல்வதை நீ செய்யத்தான் வேண்டும். என் பிள்ளையே, எந்த காலமும் சோம்பேறியாக இருந்துவிடக்கூடாது. எவ்வளவு பிரச்சனைகள் சோதனைகள் இருந்தாலும் நாம் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் போட்டிகளும் பொறாமைகளும் நிறைந்த உலகம்.
யாரை யாரை முண்டியடித்து செல்ல வேண்டும் என்று இங்கு போட்டி போட்டு கொண்டிருக்கின்ற உலகம். அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கு மத்தியில் நாமும் நமக்கான ஓரிடத்தை தக்க வைக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் சுறுசுறுப்பாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு பிள்ளையும் இந்த வாழ்க்கையில் தன்னை சுற்றி வரும் ஒரு விஷயங்களை விட்டுவிடக்கூடாது. எல்லோரிடத்திலும் தனக்கான நம்பிக்கையை தொடர்ந்து நாம் முன்னெடுத்து வைக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இத்தனை நாளும் என் பிள்ளை சந்திக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி எண்ணி நீ கலங்கியது போதும். இனி உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. இந்த நேரம் இன்று இந்த தாய் உனக்கு சொல்கின்ற வார்த்தையில் நாளைய பொழுது உன் வீட்டில் இருக்கின்ற இவரை நீ நிச்சயமாக எழுப்பிவிட்டால் அவரிடமிருந்து உனக்கான பல நல்லது நடந்தே தீரும் என்பதனை புரிந்து கொள்வாய். அவரிடமிருந்து உனக்கான பல நன்மைகள் உன்னை ஆட்டி படைப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். எதிர்பாராத சந்தோஷம், எதிர்பாராத மன நிம்மதி, எதிர்பாராத மன நிறைவு, எதிலும் நாம் விட்டுவிடாத ஓர் அன்பு என்று ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நமக்கான மிகப்பெரிய சந்தோஷம். அதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற பிடித்தம். இது இருப்பதனால்தான் எப்பொழுதோ முடிக்க வேண்டும் என்று நினைத்த வாழ்க்கையை நாம் இப்பொழுதும் நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? நம்முடைய சந்தோஷத்தை நாம் ஒருபோதும் விட்டதில்லை. நமக்கான நேரம் நமக்கு இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் நம் வசமாக்கி கொடுக்க வரும் என்பதனை நாம் மறக்கக்கூடாது. நல்லது வேண்டி நிற்பதும், நல்ல விஷயங்களுக்காக துணை இருப்பதும், நம்மை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் முழுக்க முழுக்க சரியாக என்னவென்று புரிந்து கொள்வதும் போதும். இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் தாண்டி என் பிள்ளை நீ மகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை நிம்மதியோடு வாழ்ந்து காட்டினால் அது போதும். இனி எதற்கெடுத்தாலும் என் பிள்ளைக்கு இந்த வராகி துணையிருந்து சொல்லிக் கொடுக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதிற்குள் பதியும் என்றால் அத்தனையிலும் என் பிள்ளை நீ சரியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி விடுவாய் என்பதனை நீ மறக்காதே. அத்தனை நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை எல்லாமும் சாதிக்க யாராவது ஒருவரினுடைய துணையோடு உனக்கு எதுவும் நடக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது அந்த நேரத்தில்தான் என் பிள்ளை இது போன்ற ஒரு விஷயத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நம்பிக்கை வைக்கிறோம், வாழ்க்கையின் மீது நமக்கான மன உறுதியை நாம் கொண்டு சேர்க்கிறோம் என்றால் இதிலிருந்து நமக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் எந்த நிலையிலும் நாம் நினைத்தது போல வந்து சேரும் என்பதனை நாம் மறக்கக்கூடாது. மனதளவில் நாம் தாங்கி நிற்கின்ற விஷயங்கள், மனதளவில் நமக்குள் தேங்கி நிற்கின்ற விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க புரிந்து கொள். ஒவ்வொரு பொழுதிலும் உன்னை தேடி வரும் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள். உன்னை தேடி வந்து நான் கொடுக்கும் எல்லாவற்றிலும் அம்மாவின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடு. நாளைய ஞாயிற்றுக்கிழமையின் விடியல் பொழுது ஏகாதசியினுடைய பொழுது. என் குழந்தையே, பெருமாள் பள்ளி கொண்ட காட்சியைத்தான் அம்மா உனக்கு நினைவுபடுத்துகிறேன். படுத்து கொண்டிருக்கும் கோலத்தில் நாளை நிச்சயமாக அவர் உன் இல்லத்தில் இருப்பார். உனக்கு பலமுறை கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டிய நாளாக இந்த ஆடி மாதத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமையினுடைய பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கிறது. என் குழந்தையை, என்னவென்றாலுமே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையை தெய்வத்தின் பிடியில் நாம் விட்டுவிட்டோம். நம்மை அறியாமலேயே நாம் தெய்வத்தின் மிகவும் அருகில் சென்று விட்டோம். அப்படியானால் நடப்பதை எல்லாமும் நாம் எதிர்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, அதிலிருந்து இந்த வாழ்க்கையை நாம் மீட்டெடுக்க எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதுதானே உண்மை. எந்த சூழ்நிலையையும் மாற்றிவிடும் விஷயம், எந்த நிலையையும் இந்த வாழ்க்கையில் நமக்கென தந்துவிடும் விஷயம் என்று ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த நேரம், இந்த வாய்ப்புகள் ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க
சரியாக பயன்படுத்தி கொண்டால் அது போதும். உனக்கான நல்லது நடக்கும் போது உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களும் தேடி வந்து உன்னை நல்லபடியாக சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை நாளும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை தந்திட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் போல உன்னை மகிழ்ச்சிப்படுத்திவிடும் என்பதனை நீ மறக்காதே. மனநிறைவோடு என் பிள்ளை பெற்றுக்கொண்ட இந்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் நீ மீண்டு வர வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உனக்கு நடப்பது எப்பொழுதும் நல்லதையை சொல்லும் என்பதனை இனி நீ புரிந்து கொள்வாய். பெருமாளுக்கு துளசி இலையை கொண்டு நாளை நீ பூஜைகள் செய்து பார். உன் வீட்டு பூஜை அறையில் பெருமாளின் திருவுருவப் படம் இருக்க வேண்டும் என்று அம்மா ஒருபோதும் சொல்லவில்லை. அவரை மனதார் நினைத்து நாளை துளசி இலைகளை கொண்டு உன் பூஜை அறையில் வைத்துவிடு. துளசி இலை தீர்த்தம் இருந்தால் அது இன்னமும் சந்தோஷம். இன்றிரவே இந்த துளசி இலை தீர்த்தத்தை தயார் செய்து பூஜை அறையில் வைத்துவிடு. நாளைய பொழுதில் நீ நிச்சயமாக அந்த நீரை பருகும் பொழுது பெருமாளினுடைய ஆசிகளோடும் உன்னுடைய உடலில் இருக்கும் பல தேவையற்ற எதிர்மறையான விஷயங்களும் உன்னை விட்டு வெளியேறுவதோடு மட்டுமல்லாமல் உனக்குள் நல்லதும் நடப்பதை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய். உன்னிடத்தில் இருந்து நான் சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்களோடு நீ ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து நடந்து கொள். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் மட்டும் உனக்கு எல்லா நிலையிலும் நம்பிக்கையை தருவதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நான் கை தூக்கிவிட வருவதனை நீ தெரிந்து கொண்டாயானால் அத்தனையிலும் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் உன்னை எப்பொழுதும் போல சரியாக உடனிருந்து வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. கலங்காமல் இரு, எப்பொழுதும் உனக்கு நிம்மதி கிடைக்கும். தயங்காமல் இரு, எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன் விருப்பங்கள் எல்லாமும் ஒவ்வொன்றாக உனக்கு சரியாக நடத்தி தரப்படும் என்பதனை நீ மறக்காதே. எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு என் பிள்ளைக்கு தெய்வத்தினுடைய அன்பு உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. நீ நினைக்கலாம் நமக்கு யாரும் இல்லை, நமக்கு எதையும் செய்வதற்கு இங்கு ஒருவரும் இல்லை என்று நீ நினைக்கலாம். ஆனால் எல்லோரும் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய நலனை கருத்தில் கொண்டு உன்னை தேடி வந்து உன்னுடைய வெற்றிக்காக இங்கு ஒவ்வொருவரும் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். தெய்வம் காட்டுகின்ற அதே உழைப்பை நீ கொஞ்சம் முன்னெடுத்து வந்து விட்டால் உன்னை தெய்வம் தேடி வரும்போது நீ அவர்களை நல்லபடியாக முன்னின்று வணங்கிவிட்டால் உனக்கு நல்லது நடக்கும் என்பதுதானே இந்த தாயின் விருப்பம். என் பிள்ளையை, இது எல்லாமும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உன்னை சுற்றி நடத்தப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடத்தி கொடுக்கப்படும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. உன்னிடத்தில் நின்று நான் பேசுகின்ற இந்த காரியங்களை முழுக்க முழுக்க நீ தெளிவுபடுத்திக்கொள். எல்லாமும் உன்னை மாற்றட்டும். எல்லா விஷயங்களிலும் என் பிள்ளை நிம்மதியோடு நீ வாழ்ந்து காட்டிவிடு, அது போதும். வேறெதுவுமே இனி உனக்கு தேவை என்று தெரியவில்லை என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். உடனிருந்து உன்னை கை தூக்கிவிடும் இந்த நேரம் இந்த வராகி உனக்கு சொல்லிக் கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். கலங்காமல் இருந்து வாழ்க்கையின் நன்மதிப்பை உணர்ந்து எப்பொழுதும் போல நீ சந்தோஷமாக இரு. உனக்கு நடக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் இனி எப்பொழுதும் உன்னை தெளிவோடு வாழ வைத்து உன்னை மேன்மையடையச் செய்யும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. கலங்கி நின்று வாழ்க்கையில் நம்மை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் தொலைப்பதை விட்டுவிட்டு புன்னகையோடு இருந்து நாம் தேடுகின்ற நன்மைகளை பெற்று கொண்டால் அது போதும். நான் எப்பொழுதும் இதைத்தான் உனக்குள் விதைக்க முயற்சி செய்கிறேன். விடியலை கவலையோடு எதிர்கொள்ளாமல் நம் வீட்டில் பெருமாள் இருக்கிறார், நம் வீட்டில் விஷ்ணு பகவான் படுத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி என் பிள்ளை அவரினுடைய அருளை பெற வேண்டும் என்ற ஒரு நினைப்போடு எழுந்திருக்கும் பொழுது அந்த நாள் உன் வாழ்க்கையில் நல்ல நாளாக மாறிவிடும் அல்லவா? அந்த நேரம் உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நேரமாக மாறிவிடும் அல்லவா? அதனை மட்டும் என் பிள்ளை நீ உணர்ந்து கொண்டாலே அது போதும். வேறெதுவும் அம்மா உன்னிடம் எதிர்பார்க்கவில்லை என்பதுதான் உண்மை.
என் பிள்ளைக்கு நான் சொல்கின்ற வார்த்தைகள் நிச்சயமாக மனதில் நிற்கட்டும். என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.